அன்புள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கிய நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பா தோசை மாவு ரெடிமேடாக எப்படி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு பயன்படுத்துறது என்பதை அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ மாப்பிள்ளை சம்பா தோசை மாவு தயாரிப்பதற்கு என்ன தேவைகள், அளவு முறையை இப்போ நம்ம பார்க்கலாம். வெந்தயம் 1 டீஸ்பூன், உளுந்து 1 டம்ளர், பச்சை அரிசி 1 டம்ளர், வேணும்னா நம்ம ரேஷன் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசி 3 டம்ளர், இதை நாம் 3 முறை அலசி காய வச்சோம்னா, இப்போ தண்ணியில் கொட்டி 3 முறை வாஷ் பண்ணி காய வச்சுக்கலாம். மாப்பிள்ளை சம்பா தோசை மாவுக்கு நல்லா அலசி எடுத்து வெயிலில் காய வச்சுருக்கோம். அது வெயிலில் நல்லா காய்ஞ்ச பிறகு அரைச்சி எடுக்க வேண்டும். மாப்பிள்ளை சம்பா தோசை செய்யறதுக்கு மாவு கரைச்சி வச்சுக்கலாம். நாம் 1 மணி நேரம், குறைந்தபட்சது 1 மணி நேரமாவது நாம் மாவு கரைச்சி வச்சு தான் தோசை செய்யணும். அதுக்கு நாம் பார்ப்போம். தண்ணி, தேவைக்கேற்ப உப்பு, நாம் தேவைக்கேற்ப மாப்பிள்ளை சம்பா தோசை மாவு கரைச்சி வச்சு தோசை சுடுவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். தோசை மாவு கலக்கியாச்சு. 1 மணி நேரம் கழித்து தோசை செஞ்சு நாம் சாப்பிட்டுக்கலாம். தோசை அருமையாக செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ சாம்பார் ஊற்றி, கத்திரிக்காய் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்பா தோசை மாவு நல்லா அருமையாக வந்திருக்கு. செஞ்சு பாருங்கள். மாப்பிள்ளை சம்பா தோசை மாவு தோசை செஞ்சு சாப்பிட்டாச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். முடியாதவங்க ஆரோக்கியா நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட் எங்கள் கம்பெனியில் மாப்பிள்ளை சம்பா தோசை மாவு ஒரு 7 வகையான தோசை மாவு நாங்கள் ரெடி பண்ணுறோம். அது என்னென்ன தோசை மாவுன்னு கேட்டிங்கன்னா, கம்பு தோசை மாவு, கேழ்வரகு தோசை மாவு, காட்டு யானம் தோசை மாவு, மாப்பிள்ளை சம்பா தோசை மாவு, சிவப்பு அரிசி தோசை மாவு, பலதானிய தோசை மாவு, பூங்கார் அரிசி தோசை மாவு. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.